சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான தலைப்பில் நாம் இப்போ 9ஆம் திருமுறையில் காழிப்பிள்ளையாருடைய தாக்கம், அதாவது திரு இசைப்பாவில் திருஞான சம்பந்தர் என்ற அற்புதமான ஒரு தலைப்பை சிந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக உடுமலைப்பேட்டையில் இருந்து சிவ மங்கையர்க்கரசி அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். 11ஆம் திருமுறையிலையும் சரி, பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையிலையும் சரி, பல பொழிவுகள் நமக்கு கொடுத்து அதே நேரம் சைவ சித்தாந்த கருத்துக்களை மிகுந்த செறிவோடு நமக்கு பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். அந்த அமைப்பில் இன்று திருஞான சம்பந்தர் பற்றி இந்த 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய தாக்கம், சார்பு என்று அதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். பொள்ளாச்சியில் திரு ஆவடுதுறை ஆதீனத்தின் சைவ சித்தாந்த பேராசிரியராகவும் சௌரிபாளையத்தில் பன்னிசை பேராசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார்கள். உடுமலைப்பேட்டையில் ஜெய்சிங் லிங்கவாசகம் ஐயா அவர்களுடைய மாணவியாக, அதாவது அவர்கள் எடுக்கும் அனைத்து பாடங்களிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மிகுந்த ஆழமான கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டும் அதை மிக அழகாக தெளிவாக எடுத்து சொல்லவும் செய்து கொண்டு வருகின்றார்கள். அது மட்டும் இல்லை, பல கோயில்களில் தனது உரையை, அதாவது சொற்பொழிவுகளை நிகழ்த்தி வருகின்றார்கள். திருவாவடுதுறை ஆதீனம் வழங்கிய சித்தாந்த ரத்னம் திருமுறை செல்வர் பட்டங்களையும் பெற்றவர்கள்தான். இன்று நம்மோடு திரு இசைப்பாவில் எப்படியெல்லாம் திருஞான சம்பந்தருடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சி நோக்கத்தோடு சொல்லுவதற்காக வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, தெந்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுள்ளது. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் மிகுமாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு முக்கண்ணி அம்மை உடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஈரோடு திருமுறை கழகம் தொண்டசீர் பரவார் திருவடிகளே சரணம் சரணம். சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளே சரணம் சரணம். ஆரூரடிகள் திருவடிகளே சரணம் சரணம். ஏகநாயகனை இமையவர்க்கு அரணை என்னுயிர் கமுதனை எதிரில் போகநாயகனை புயல்வன கருளி பொன்னெடும் சிவிகையாய் ஓர்ந்த மேகநாயகனை மிகு திருவேடி நிழலை விண்ணெழி செடும் கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டென உணர்கிலேன் யானே. ஸ்ரம்பலம் என்று திருவிசைப்பாருடைய ஆச்சாரியார்களின் திருவடிகளை மனம் மெய்மொழிகளால் வணங்கியும், இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய சிவ லாவண்யா அம்மா அவர்களின் திருவடிகளை மனம் மெய்மொழிகளால் வணங்கி இன்றைய சிந்தனைக்கு செல்வோம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயல் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞானுபானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபுடியூடி தழைகமாதோ. அன்பிற்கினிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு மனம் மெய்மொழிகளால் உங்கள் திருவடிகளை வணங்கி திருவருளாலும் குருவருளாலும் இன்று திருவிசைப்பாவில் திருஞான சம்பந்தர் என்ற சிந்தனைக்குள் செல்ல உள்ளோம். திருஞான சம்பந்தர் 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறைகளில் பெரும்பாலும் பதிகங்களில் 8வது பாடலில் ராவணனையும், 9வது பாடலில் அயன் மாலையும், 10வது பாடலில் சமண பௌத்த சமயங்களை பற்றியும் சொல்லுகின்றார். ஏன் அவர் 8ஆம் திருப்பாட்டில் ராவணனை பற்றியும், 9வது பாட்டில் அயன் மாலையும், 10வது பாட்டில் சமண பௌத்த மதங்களை சொல்லுகிறார் என்ற ஒரு சிந்தனையில் தொடங்கி
இந்த இரண்டு திருவிசைப்பாவும் திருஞான சம்பந்த பதிகங்களையும் ஒப்பிட்டு நாம் சிந்திக்க உள்ளோம். முதலில் ஏன் ஒவ்வொரு 8வது பாடலிலும் ராவணனை வைத்து பதிவு செய்கிறார் திருஞான சம்பந்தர்? ஏன் அவர் ராவணனை 8வது பாடலில் வைத்தார் என்று தெய்வ சேக்கிழாரின் வழியாக சிந்தித்து பின் நாம் செல்லலாம். ஞானசம்பந்த புராணம் 77 தெய்வ சேக்கிழார் என்ன சொல்கிறார் என்றால், மண்ணுலகில் வாழ்வார்கள் பிழைத்தாலும் வந்தடையின் கண்ணுதலாம் பெருங்கருணை கை கொள்ளும் என காட்ட எண்ணமிலா வல்லரக்கன் எடுத்து முறிந்து இசைபாட அண்ணல் அவர்க்கு அருள் புரிந்த ஆக்கப்பாடு அருள் செய்தார் என்று பதிவு செய்கிறார் தெய்வ சேக்கிழார். இதனுடைய பொருள் என்ன என்று நாம் சிந்தித்தோமேயானால், இந்த மண்ணுலகில் வாழும் உயிர்கள் பிழையை செய்தாலும் அது பிழை என்று கருதி அந்த பிழையை திரும்ப செய்யாமல் இருப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு இறைவன் திருவடியை சரணடைந்தால் இறைவன் அவர்களுக்கு கருணை மழை பொழிவான் என்று பதிவு செய்கிறார் திருஞான சம்பந்தர். அப்போது இந்த இடத்தில் ராவனுடைய கதையை நாம் சிந்திக்கலாம். ராவணன் இலங்கையினுடைய வேந்தன். அவன் ஒரு தடவை ஊர்தியாக கைலாயம் வரும் பொழுது அவன் வரும் வழியில் கைலாய மலை தென்பட்டிருக்கிறது. நாம் செல்லும் வழியில் ஒரு இவ்வளவு பெரிய மலையா என்ற ஒரு ஆணவம் அவனுடைய மனத்தில் தோன்றியது. ஆனால் அதை கண்ட அவனுடைய சாரதி, மன்னரே, இது கைலாய மலை பெருமான் வீட்டிற்கும் பகுதி. இந்த பகுதியில் நீங்கள் இந்த மலையை நீங்கள் சுற்றி வந்த பிறகு சென்றால் நாம் செல்லும் காரியம் வெற்றி அடையும் என்று சொல்லுகிறார். ஆனால் ராவணன் ஆணவ மலத்தால், இல்லை, எனக்கு தடையாக இருக்கும் இந்த இமயமலையை பெயர்த்து விட்டுதான் நான் செல்வேன் என்று சொல்லி தனது திறமையை முழுவதும் கொண்டு வந்து கைலை மலையை பெயர்க்க முயற்சிக்கிறான். அவ்வாறு பெயர்க்க முயற்சிக்கும் பொழுது உள்ளே நடுக்கம், கைலாயத்தில் சிறிது நடுக்கம் ஏற்படுகிறது. அப்பொழுது உமாதேவியார் அதை கண்டு பயந்த போது பெருமான் தனது பெரு விரலை ஊன்றி ராவனுடைய 20 தோள்களையும் நெறியச் செய்கிறார். அப்பொழுது ராவணன் இறைவனது வலிமையை உணர்ந்து, அவருடைய ஆற்றலை உணர்ந்து இறைவனை பற்றிய சாமகானம் பாட இறைவன் அவன் மீது கருணை பொழிந்து அவனை ஆட்கொள்கிறார். அவருக்கு வாழும் திசையும் வாழும் நாட்களையும் அருளுகிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த புராணங்கள் கதைகள் சொல்லுகின்ற கதையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த கதையில் இருக்கும் கருத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் என்ன ஞானசம்பந்தர் உலக உயிர்களுக்கு சொல்லுகிறார் என்பதை நாம் சிந்திப்போம். இதே போலத்தான் திருவள்ளுவரும் திருக்குறளில் எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வனேல் மற்றென்ன செய்யாமை நன்று என்று சொல்லுகிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயோ இந்த செயலை செய்து விட்டோமே என்று வருத்தும் செயல்களை செய்யக்கூடாது. ஒரு கால் அவ்வாறு வருந்தும் செயல்களை செய்துவிட்டால் அந்த செயலை மீண்டும் செய்யாமல் இருப்பது நல்லது என்று திருவள்ளுவரும் நமக்கு இந்த கருத்தை பதிவு செய்கிறார். எனவே நாம் ஒரு தவறு செய்து விட்டாலும் அந்த தவறு என்று உணர்ந்து அந்த தவற்றை திரும்ப செய்யாமல் இருப்பதற்காக இறைவனுடைய கருணையை வேண்டி நாம் நிற்க வேண்டும். அப்படி இறைவனை வழிபட்டால் இறைவன் நம் மீது கருணை கொள்வார். தீயவர் எவருமே இறைவனை நினைத்து வழிபட்டால் அவன் அருளை பெறலாம் என்பதே சம்பந்தர் கருத்து என்று இப்பகுதிக்கு நமக்கு கூறப்பட்ட விளக்கமாக இருக்கிறது. இந்த ராவணன் கதையை தேர்ந்தெடுப்பதற்கு மற்றவர்கள் எத்தனையோ கதைகள் இருக்க, இந்த ராவணன் கதையை சம்பந்தர் ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று ஆராய்ச்சியர்கள் கூறும் பொழுது, ராமாயணம் பாரதம் என்னும் இதிகாசங்கள் சங்க காலத்தில் இருந்தும் வைதீக சமய புராண கதைகள் சங்கம் வருகிய காலத்தில் இருந்தும் தமிழ்நாட்டில் வழங்கி வந்திருக்கின்றன. எனவே அந்த கால சூழ்நிலை ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அவர் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரச பெருமானும் வாழ்ந்த காலத்தில் இந்த சமய ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச கதைகள் மக்களிடையே பரவலாக பேசப்பட்டிருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் உரையாசிரியர்கள் நம்புகின்றனர். மேலும் ராவணன் ஒரு பேரரசன், சிவனை மதியாதவன், சிவன் வாழ்விடத்தையே அப்புறப்படுத்த பார்த்தவன். அதன் பயனாக சிவனால் நசிவுண்டான்.
சிவன் அருள் பெற்றதனால் அவன் பயனடைந்து பின்பு உய்வடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்பரும் சம்பந்தரும் இந்த கதை பகுதியை தங்கள் காலத்தில் ஆண்ட மன்னர்களுக்கு எச்சரிக்கை செய்ய பயன்படுத்தினர் என்று கருதுவதற்கு இடம் உண்டு என்று சிவத்திரு ஆ வேலுப்பிள்ளை அவர்கள் தனது ஆராய்ச்சி கட்டுரையில் கூறியிருக்கிறார். அதாவது பல்லவ பாண்டியர் காலத்தில் மன்னர்கள் மட்டுமன்றி பெருவாரியான மக்கள் மன்னனை சார்ந்து சமான சமயத்தை சார்ந்தார்கள். மன்னர் எவ்வழியோ அவ்வழிதான் மக்கள் என்பது போல மன்னர்கள் சமண சமயத்தை சார்ந்த போது மக்களும் பெருவாரியான மக்கள் சைவ சமயத்திலிருந்து சமண சமயத்தை சார்ந்து அதில் நின்று ஒழுகலானார்கள். எனவே மன்னனையும் மக்களையும் சைவ சமயத்திற்கு கொண்டு வர வேண்டி இந்த தீவிர சைவ சமயத்தை நிலைநிறுத்துவதற்காக ஞானசம்பந்தர் அவதரித்தார், அதன் செயலை செய்தார். எனவே மக்கள் அனைவரும் மீண்டும் சைவ சமயத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணினார். மீண்டும் சைவ சமயம் வர வேண்டும் என்றால் மன்னன் முதலில் சைவ சமயத்திற்கு வர வேண்டும். எனவேதான் பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னனை முதலில் சைவத்திற்கு வரவழைத்து பின் பாண்டிய நாட்டையே சைவ சமயத்திற்கு கொண்டு வந்தார் நமது காளி பிள்ளையார். இப்படி தீவிர பக்தனான ராவணன் சிவனை எதிர்ப்பதால் அவனால் தண்டிக்கப்படுவதும் மீண்டும் சிவனை சரணடைவதால் அவனால் அருளப்படுவதும் இந்த தொகுப்பின் வாயிலாக, இந்த தொன்மையின் வாயிலாக நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதாவது இறைவன் முதலில் அவருக்கு மரக்கருணையை காட்டி பின் அறக்கருணை செய்கிறார். எனவே எந்த ஒரு உயிர்களும் முதலில் தவறு செய்து அந்த தவற்றை உணர்ந்து இந்த தவற்றை திரும்பவும் நான் செய்ய மாட்டேன் என்று இறைவனை சரணாகதி அடைந்தால் இறைவன் நமக்கு கருணை காட்டி ஆட்கொள்வான் என்ற கருத்து இந்த கதையின் மூலம் ஞானசம்பந்தர் இந்த உயிர்களுக்கு எடுத்து வைக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சமண பௌத்த மதங்களுக்கு மாறிய சைவ பெருமக்களை மீண்டும் சைவ மதத்திற்கே வந்து சேரும்படியான கருத்தும் இந்த தொன்மத்தின் வாயிலாக நாம் உணரப்படுகிறது என்று நாம் இந்த ராவணன் கதையை ஏன் ஞானசம்பந்தர் 8வது பாடலில் வைத்தார், இப்படி உயிர்கள் உய்வடைய வேண்டும், உயிர்கள் மாற வேண்டும் என்ற ஒரு பெரும் கருணையால் ஆச்சாரியார் இந்த பதிவை நமக்கு 8ஆம் பாடலில் வைத்தார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது இப்பொழுது திருவிசைப்பாவில் எவ்வாறு இந்த ராவணன் பற்றிய செய்திகள் வருகின்றது என்பதை ஆராய்ந்து விட்டு நாம் அடுத்த கருத்துக்கு செல்லலாம். திருவிசைப்பாவில் புருடோத்தம நம்பி அருளிய கோயில் திருவிசைப்பாவின் 8வது பாடலில் என்னை வலிவரார் என்ற இலங்கையர்கோன் மண்ணும் முடிகள் நெறித்த மணவாளர் என்று சொல்லுகிறார். அதாவது என்னை வெல்லக்கூடியவர்கள், என்னை விட வலிமை வாய்ந்தவர் யார் என்று மாணவ மலமிற்கு இருக்கின்றான் இலங்கை கோன். அவனுடைய நிலைபெற்ற முடிகள் நிறைந்த ராவணனை நெறித்தவர் சிவபெருமான் என்று புருடோத்தம நம்பி தனது திருவிசைப்பாவில் பதிவு செய்கிறார். அதுபோல திருவாலிய முதனார் கோயில் பதிகத்தில் அதிர்த்த அரக்கன் நெறிய விரலால் அடர்த்தா என்று சொல்லுகிறார். அதாவது ஆரவாரம் மிகுந்த ராவணன் ஆணவத்தால் கைலை மலையை பெயர்க்க தனது பெருவிரலால் அவனை அழித்தார் என்று, அவனை அழித்து ஆட்கொண்டார் என்று திருவாலிய முதனார் ஆசிரியர்களும் திருவிசைப்பாவில் பதிவு செய்கிறார். மேலும் கண்டராதித்தர் அருளிய திருவிசைப்பாவில் இளையார் கதிர்வேல் இலங்கை வேந்தன் 20 தோளுமிர மலைதால் எடுத்த மற்றவருக்கு வாளோடு நாள் கொடுத்தான் என்று சொல்லுகிறார். அப்படி ராவணன் கைலை மலையை பெயர்க்கும் பொழுது பெருவர்களால் ஊன்றி அவனுக்கு அருள் செய்தார், வாளோடு நாள் கொடுத்தான் என்று சொல்லுகிறார். வாள் என்றால் சந்திரகாசம் என்ற வாளை கொடுத்து 3 கோடி வாழ்நாள் வாழ்வதற்கு ராவணனுக்கு அருளி செய்தார் என்று அவருடைய அறக்கருணையையும் மரக்கருணையையும் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். இப்படி திருஞான சம்பந்தர் பதிகத்திலும் ராவனுடைய கதையை, இது கதைதான், ராவனுடைய கதை எத்தனையோ கதைகள் இருந்தாலும் இதை மட்டும்தான் எல்லா பதிகங்களிலும் திருஞான சம்பந்தரும் திருவிசைப்பாவிலும் எடுத்து இயம்புகின்றனர். ஏனென்றால் இதனுடைய தத்துவம் இதுதான். எந்த ஒரு உயிரும் தவறு செய்வது இயற்கை. அதை தவறு என்று உணர்ந்து அந்த தவற்றை திரும்பவும் செய்யாமல் இருந்தால் இறைவனுடைய கருணை அந்த உயிர்களுக்கு கிட்டும் என்ற ஒரு அழகான கருத்தை, வலிய கருத்தை திருஞான சம்பந்தரும் திருவிசைப்பா ஆசிரியர்களும் நமக்கு பதிவு செய்கின்றார்கள். அவற்றை ஏற்றுக்கொண்டு நாம்
நல்ல வழியில் வாழ்ந்து இறைவனுடைய திருவடியை உய்ய வேண்டும் என்பதே இந்த பாடலின் இந்த பதிகத்தின் நோக்கமாக நமக்கு அமைகின்றது. அடுத்ததாக நாம் அயனும் மாலும், அதாவது 9வது திருஞான சம்பந்தர் இயற்றிய எல்லா பதிகங்களில் 8வது பாடலில் ராவனை ஏன் வைத்தார் அப்படிங்கிற காரணத்தை நாம பார்த்தோம். இப்போ 9வது பாடல்ல அயனும் மாலையும் வைத்து பாடுகிறார். ஒவ்வொரு பதிகத்திலையும் 9வது பாடல்ல அயன் மாலை வைத்து பாடுகிறார். ஏன் அயன் மாலை வைத்து பாடுகிறார் என்று தெய்வ சேக்கிழார் சொல்லும் காரணத்தை நாம் இப்போது அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? தெய்வ சேக்கிழார் என்ன சொல்றார் அப்படின்னா, தொழுவார்க்கு அருளுவது சிவபெருமான் என தொழார், வடுவான மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவாகும் கருவிளங்கும் பறவையும் ஆய எய்தாமை விழுவார்கள் அஞ்செழுத்தும் துதித்து உய்ந்தபடி விரித்தார் என்று சொல்லுகிறார். இது திருஞான சம்பந்த புராணத்தில் 78வது பாடலாக அமைகிறது. இப்ப இந்த பாடத்துல தெய்வ சேக்கிழார் என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்மை வணங்குவோருக்கு அருள்வது இறைவன் என்று தெரிந்தும் மாலையன் வணங்காமல் தவறான மனத்தால் மயக்கம் கொண்டனர். இழிந்த பன்றியாகவும் அன்னப்பறவையாகவும் கீழும் மேலும் போய் காண முடியாமல் போனார். பின்னர் 5 எழுத்தை போற்றி உய்வு பெற்றனர் என்பதாக இந்த பாடலின் கருத்து அமைகிறது. முதலில் நாம் இந்த கதை என்ன என்று தெரிந்து கொள்வோம். அயனும் திருமாலும் பிரம்மனும் தான் உயர்ந்த கடவுள் என்று தங்களுக்குள் வாதிட்டுக் கொண்டிருந்தார். நீண்ட நேரம் தங்களுக்குள்ள நான் தான் பெரியவன், இந்த செயல்களை செய்ததால் நான் பெரியவன், இல்லை இந்த செயல்களை நான் செய்ததால் நான் பெரியவன் என்று இருவரும் தங்களுக்குள் வாதம் செய்து கொள்ளுகின்றனர். அதை கேட்ட தேவர்கள் எல்லாம், நீங்கள் இருவரும் யார் சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண்கிறீர்களோ அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார்கள். உடனே பிரமன் முடியை தேடியும் திருமால் அடியை தேடியும் புறப்படுகின்றனர். பிரமன் எப்படி செல்கிறான்? அன்னப்பறவையாக மாறி பறந்து மேலே செல்கிறார். திருமால் பன்றியாக மாறி கீழே போய் இறைவனுடைய திருவடியை காண முற்படுகிறார். யான் எனது என்ற செருக்குடன் இருவர்களும் தேடிதால் அவர்கள் அடியையும் காணவில்லை, முடியையும் காண முடியவில்லை. இதற்கு காரணம் யான் எனது என்ற செருக்குதான். எனவே இறைவனை யான் எனது என்ற செருக்குடன் நோக்கினால் நாம் இறைவனை எப்பொழுதும் காண முடியாது என்ற ஒரு அழகான தத்துவத்தை உயிர்களிடத்தில் உரைப்பதற்காக திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தின் 9வது பாடலில் அயனையும் மாலையும் வைத்து பாடுகின்றார். எனவே யாவரும் யான் எனது என்ற செருக்கின்றி இறைவனை வழிபட வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்தாக அமைகிறது. அப்ப சரிங்க, யான் எனது என்ற செருக்கை நாம் எப்படி நீக்குவது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இப்ப எழுக்கும் இல்லைங்களா? அப்ப அந்த யான் எனது என்ற செருக்கை நாம் எப்படி அழிக்க வேண்டும் என்று சிட்டியார் 305வது பாடல்ல நமக்கு ரொம்ப விளக்கமாக சொல்றார் அருள்நந்தி சிவம். அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத நாம சிந்திக்கலாம். யான் எனது என்ற செருக்கு விளைவதற்கு ஏதுவாய் இருப்பது ஆணவ மலம் என்று சொல்லுகிறார். ஆணவ மலம்தான் துன்பத்திற்கு காரணம் என்று எடுத்துரைக்கிறார். ஆணவ மலத்தினால் உண்டாகும் அறிவின் குறைபாடு எப்படி தீரும் என்றால், அந்த ஆன்மா, அதாவது செருக்குள்ள ஆன்மா ஏகனாகி இறைவனை செய்யும் பொழுதுதான் ஆன்மாவினுடைய வினையை ஞான அக்னியால் காய்ச்சி தீர்ப்பான். ஆன்மா இறைவனின் அருள் வழி நிற்க இறைவன் தனது சொரூபத்தை ஆன்மாவிற்கு விளக்கி வெளிப்பட்டு தோன்றுவான் என்று சொல்லுகிறார். அதாவது உயிரானது ஏகனாகி இறைவனை சேர்க்க வேண்டும். யான் எனது என்ற செருக்கு ஏற்று எந்த செயல் செய்தாலும் நான் செய்யவில்லை, இறைவன் செய்தான் என்ற முனைப்போடு செயல் செய்யும் பொழுது இறைவனுடைய அருள் வழியில் நிற்கும் பொழுது நாம யான் எனது என்ற பற்று நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் மாணிக்கவாசகர் திருவாசகத்துல மடங்க வல்வினை காட்டை நின் மன்னருள் தீக்கொளவும் என்கிறார். அப்படி ஒரு உயிரானது இறைவன் வழியில் நிற்கும் பொழுது, ஜீவன் முக்தராக இருக்கும் பொழுது அவருடைய வினைகளை எல்லாம் இறைவன் தனது அருளால் சுட்டு எரிப்பான் என்று சொல்கிறார். இதைத்தான் திருவருட்பயனில் உமாபதி தேவநாயனார் ஏன்ற வினை உடலோடு ஏகும் இடை ஏறுவினை தோன்றில் அருளே சுடும் என்று சொல்கிறார். எனவே ஜீவன் முக்தர்களுக்கு அவருடைய ஊழ்வினை காரணமாக
பிராரத்த வினையில் வினை தோன்றினால் அது இறைவனை சுட்டு அழிப்பான் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இப்படி ஜீவன் முக்தர்கள் செய்யும் நன்மை தீமை எல்லாம் வினை ஆக்காமல் இறைவனியாகும் என்று சொல்லுகிறார். இறைவனோடு ஏகமாய் நிற்கும் ஞானம் பெற்றால் அன்றி எவருக்கும் யாம் எனது என்ற பற்று நீங்காது. எனவே நாம் இறைவன் வழி நிற்க வேண்டும். மாணிக்க வாசகர் வழியில் சொல்லுவதென்றால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய திருவடியை வணங்குவதற்கும் அவனுடைய அருள் வேண்டும். எனவே எந்த செயலை செய்தாலும் நான் செய்யவில்லை, இறைவனுடைய கருணையால் செய்தேன், இறைவனுடைய உதவியால் செய்தேன், இறைவனுடைய திருவருளால் செய்தேன் என்று இந்த ஆன்மா சொல்லும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு வினை ஏறாது என்று சைவ சித்தாந்தம் நமக்கு அழகாக வலியுறுத்துகின்றது. இவ்வாறாக 9வது பாடலில் திருஞான சம்பந்தர் அயன் மாலை வைத்து பாடினார். இப்பொழுது திருவிசைப்பாவில் ஆசிரியர்கள் ஆச்சாரியார்கள் திருவிசைப்பா பாடிய ஆச்சாரியார்கள் எங்கு அயன்மாலை வைத்து பாடுகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். இந்த அயன்மாலிலும் அவர்களும் இதே கதையை தான் அடிமுடி தேடிய வரலாறை மட்டும்தான் அவர்களும் பதிவு செய்கிறார்கள். எனவே இந்த கருத்தை ஆழமாக உயிர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கில்தான் நமது ஆச்சாரியார்கள் இந்த கருத்தையும் இந்த கதையையும் நம்முள் விதைத்தார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருவாலிய முதனார் கோயில் பதிகத்தில் 10வது பாடலில் நெடிய சமனும் அரை சாக்கியரும் நிறவாய் பல்கோடி செடியும் தவத்தோர் அடையா தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லுகிறார். அதாவது தவறுக்கு மன்னிக்கவும், நாம இப்ப அயன்மாலை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அயன்மால்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, திருவாலி முதனார் கோயில் பதிகத்துல 5வது பாடல்ல வைத்த பாதங்கள் மாலவன் காண்கிலன் மலரவன் முடிதேடி எய்த்து வந்தெழி இன்னமும் துதிக்கின்றார் எழில்மறை அவற்றாதே என்று பதிவு செய்கிறார். அதாவது அயன்மால் திருமுடியும் தேடிய வரலாற்றை இங்கு திருமுறை ஆசிரியரும் பதிவு செய்கிறார். அதே கதையைத்தான் தங்களுடைய வரிகளில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து கருவூர் தேவர் கங்கை கொண்ட சோழேச்சரம் என்ற தலத்தில் அருடைய பதிகத்தில் என்ன சொல்லுகிறார்? அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்கனே பெரியனி சிறிய என்னை ஆள் விரும்பிய என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். முன்னம் மாலரியா ஒருவனும் இருவா முக்கண்ணா நாட்பெரும் தடத்தோள் கண்ணலே தேனே அமுதே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று அடிமுடி தேடிய வரலாற்றையும் பதிவு செய்கிறார். அயன்மால் பற்றி அடிமுடி தேடிய வரலாற்றை பதிவு செய்கிறார் கருவூர் தேவர். அடுத்து திருமாளிகை தேவர் கோயில் என்ற தலத்தில் அருடைய திருவிசைப்பா பதிகத்தில் மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயன் திரு மாலோடு மயங்கி என்று சொல்லுகிறார். இப்படி இந்த திருவிசைப்பா ஆசிரியர்களும் திருஞான சம்பந்தரும் அயன் மாலை இங்கு பதிவு செய்வதற்கு காரணம் யான் எனது என்ற செருக்கற்று நாம் இறைவனை காண வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு நமக்கெல்லாம் இந்த கதைகளின் மூலம் நமக்கு இந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் என்று சொல்லி இதைத்தான் நம்ம கோயில்ல வழிபாடு செய்யும் பொழுது நம்ம மேற்கொள்றோம். ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, முதல்ல கோபுரத்தை பார்த்து அது தூல சிவலிங்கம், தூலலிங்கத்தை முதலில் வணங்க வேண்டும். கோபுரம் நமக்கு தூலலிங்கமாக இருக்கிறது. அவற்றை அந்த கோபுரத்தை வழிபட்டு உள்ளே போகும்போது பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். எப்படி? பண்ணின் மேல் மொழி ஆளுமை பங்கனே மண்ணினார் வலம் செய் மறை காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாய் திறந்து அருள் செய்வி என்று திருநாவுக்கரசர் அருளிய திருப்பாட்டை பாடிக்கொண்டு நாம் முதலில் கோயிலுக்குள் செல்ல வேண்டும். கோயில போனது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. முதல்ல பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடம் எதுக்கு இருக்கிறது? நம்மளுடைய தீய செயல்களை எல்லாம் நம்ம பழியிட்டு, தீய எண்ணங்களை எல்லாம் பழியிட்டுட்டு ஒரு தூய்மையான எண்ணத்தோட நாம போய் கருவறையில இறைவனை வணங்க வேண்டும். அந்த தூய்மையான எண்ணத்தை வழிபடத்தான் இந்த அசுத்த எண்ணங்களை எல்லாம் இங்கு பழியிட்டு செல்லுங்கள் என்று அங்க நமக்கு பலிபீடம் வச்சிருக்கிறாங்க. ஆனா நாம அந்த பலிபீடத்தை பாக்குறதே இல்லை. நேரா போய் கருவறைக்குள்ள நீ மறைக்கிற, நான் மறைக்கிற, நீ தள்ளு, நான் தள்ளுன்னு எல்லா சண்டைகளும் அந்த கருவறையில் தான் நடக்கிறது. ஆனால் எல்லோரும் அமைதியாக, இறைவன் நமக்கு அங்கிருந்து எங்கேயுமே போக மாட்டார். இறைவன் நம்முள்ள இருக்கிறார், அங்கே இருக்கிறார். அவரை போய் பார்க்கணும், தீபாவளி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. எல்லாரும் முடிஞ்சு போய் அமைதியா இறைவனை நம்ம மனதுல ஒன்று வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் பெரிய தவம்.
அப்போ அந்த தீய எண்ணங்களை எல்லாம் அந்த பலி பீடத்தில் பலியிட்டு விட்டு நாம் இறைவனை காண செய்ய வேண்டும். இதை கேட்பவர்கள் அனைவரும் அடுத்த முறை இதன் மாதிரி வழிபாடு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படி அந்த யான் எனது என்ற பற்றையும் எல்லாத்தையும் அந்த இடத்துல பலியிட்டுட்டு இறைவனை வழிபட வேண்டும். அப்பொழுது நமக்கு எப்போதும் அப்படி இருந்தோம்னா நமக்கு வினையே சேராது. ஆனா ஆணவ மலம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, நமக்கு அது நம்மளை விடாது. நம்மளை நம்மளுடைய துன்பத்திற்கு நாம் செய்யும் செயல்களுக்கு, தீமையான செயல்களுக்கெல்லாம் இந்த ஆணவ மலம் தான் காரணமாக இருக்காது. அந்த ஆணவ மலம்னா என்ன, அவரை எவ்வாறு நீக்குவது என்பதை பற்றி நம்ம பின்னாடி சேர்த்து சிந்திப்போம். சரிங்களா? அடுத்தது சமணர் 10வது பாடல்ல, திருஞான சம்பந்தர் 10வது பாடல்ல சமண பௌத்தர்களை பற்றி பேசுறார். 10வது பாடல்ல இப்ப ஏன் சமண பௌத்தரை ஞானசம்பந்தர் 10வது பாடல்ல வைத்தார் அப்படின்னு தெய்வ சேக்கிழார் என்ன சொல்றார் அப்படின்னு எந்த ஞானசம்பந்தருடைய கருத்தை அவர் பதிவு செய்கிறார். எனவே முதலில் தெய்வ சேக்கிழாருடைய கருத்து என்ன என்று பார்த்துட்டு நாம பின்னாடி சிந்திக்கலாம். என்ன சொல்றார் தெய்வ சேக்கிழார் அப்படின்னா, வேத காரணர் ஆய வெண்பிறை சேர் செய்ய சடை நாதன் நெறி அறிந்து உய்யார் தமிழே நலம் கொள்ளும் போதமிலா சமன் கையர் புத்தர் வழி ஆக்கும் ஏதமே என மொழிந்தார் எங்கள் பிரான் சம்பந்தர் என்று சொல்லுகிறார். இந்த தெய்வ சேக்கிழார் ரொம்ப அழகா ஞான சம்பந்தருடைய உள்ள கடங்கை நமக்கு படம் போட்டு காமிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, சிவபெருமான் வேதங்களை அருளியவர், பிறைச்சந்திரன் அணிந்தவர், சிவந்த சடையை உடையவர். இப்படிப்பட்ட சிவபெருமானின் நெறியை அறிந்து அடைந்து உய்யாதவர்கள் சமணரும் பௌத்தரும். இவர்கள் நெறி பழியை விளைவிக்கும் கேடுகளாம் என்று சொல்லி, எனவே அவர் சமண பௌத்த நெறிகளில் சமயங்களில் செல்லாதீர்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். இதத்தான் சித்தியாரில் அருளந்தி சிவம் 180வது பாடல்ல சொல்றாரு. நரர் பயிர் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும் தரையினில் கீழை விட்டு தவம்சை சாதியினில் பரசமயம் கண் செல்லாய் பாக்கியம் பயன் ஒண்ணாதே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மானிட பிறப்பிலேயே சிறந்த பிறப்பு மனித பிறப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா? மானிட பிறப்பில் மானிடர் வாழுகின்ற இந்த உலகத்தில் வேத ஆகமங்கள் விளக்கம் இல்லாத நாட்டில் பிறக்காமல் அந்த வேத ஆகம வழக்கு நிறைந்துள்ள நாட்டில் பிறப்பது அரிது என்று சொல்லுகின்றார். அப்படி உத்தம நாட்டில் தோன்றினாலும் கீழ் குலத்தில் தோன்றாமல் தவம் செய்வதற்கு உரிய உத்தம குலத்தில் தோன்றுதல் அதனை விட சிறப்பு என்று சொல்லுகிறார். அவ்வாறு தோன்றினாலும் அந்த சமயத்தில் நின்று அதை கடைபிடித்து சமயத்திற்கு உரிய நன்மை ஒருவனுக்கு உண்டாதல் அரிது என்று சொல்லுகிறார். எனவே ஆன்மீக சமயம் இருக்கிற நாட்டில பிறக்கிறது அரிது. அப்படி அந்த நாட்டுல பிறந்தாலும் சைவ சமயத்துல ஊறி இருக்கிற குடும்பத்தில் பிறப்பது அரிது. அந்த குடும்பத்துல பிறந்தாலும் அந்த சைவ சமயத்தில் நின்று அதற்குரிய நன்மை உண்டாவது அதை விட அரிது என்று சொல்லுகிறார். நமக்கெல்லாம் இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நம்ம லாவண்யம்மா, சிவத்திரு லாவண்ய அம்மா அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. சித்தாந்தத்தை நினைக்கவும், சிவனை நினைக்கவும், பெருமானை நினைக்கவும், யாருமே எடுக்காத பதிகங்கள் 9ஆம் திருமுறை 11ஆம் திருமுறை எல்லாம் எடுத்து அதை ஆய்வு செய்து தனது வாழ்நாளை இந்த உயிர்கள் எல்லாம் முடிவடைய வேண்டும் என்பதற்காக எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எங்களுக்கு எல்லாம் உண்மை பேச தெரியாது, இருந்தாலும் நீங்க எல்லாம் சைவத்தை நிலைநாட்டமும் பேசணும் அப்படிங்கிற ஒரு பெரும் கருணை. எப்படி பெருமான் உயிர்களின் மீது கருணை கொண்டிருக்கிறாரோ அது மேல இந்த பேசுற உயிர்களுக்கெல்லாம் மேல கருணை கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து இதையெல்லாம் நீங்க, ஏன்னா நாங்க பேசுறது எல்லாரும் கேட்கிறாங்களே இல்லையோ, இது எங்களுக்கு ஒரு பாடமாக நாங்க அதை அந்த புக் எடுத்து பார்த்து இந்த புக் எடுத்து பார்த்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி நாங்க நிறைய அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு லாவண்ய அம்மா கொடுக்குறாங்க. அவங்க திருவடிகளை மீண்டும் மனம் மெய்மொழிகளால் வணங்கிக்கிறேன். இப்படி இந்த சித்தியார் பாடல்ல அப்படி சைவ சமயத்தை சார்ந்து இருப்பதே மிகவும் அரிது என்று சொல்லுகிறார். எனவே நாம இப்போ அந்த அயன் மாலும் அவர்களும் யான் எனது இந்த செருக்கோட போய் தேடினால்தான் சிவபெருமானை காண முடியவில்லை என்று சொல்கிறார். திருவாரூர் பெரிய புராண உரையில ஒண்ணு சொல்றார் அழகா. அதாவது சங்கிலியார் சுந்தரருக்காக சங்கிலியார் வீட்டுக்கு தூது போறார் பெருமான்.
திருவாரூர்ல ஒரு 10 தடவை அந்த தெருவுல எவ்வளவு அழகா நடந்து போய் தூது போறார். தூது போகும்போது அவங்களுடைய சங்கிலியார் வீட்டினுடைய கதவுல மேலையும் கீழையும் இருந்திருந்தாங்கன்னா பெருமானுடைய அடியும் முடியும் ரொம்ப ஈஸியா பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அழகா அதுல திருநாவுக்கரசர் பதிவு செய்யறார். அப்படி திருநாவுக்கரசர் அது கிருபானந்த வாரியார் நமக்கு அதுல பதிவு செய்யறார். அதுபோல எப்பொழுதுமே இறைவனை யான் எனது என்ற செருக்கு அற்று நாம் இறைவனை பார்த்தோமேயானால் நாம் அவனுடைய திருவடியை அடையலாம் என்ற கருத்து நமக்கு இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இதுல எப்படி சமண பௌத்த சமயங்கள் தான் பார்த்தோம். அந்த சமண பௌத்த சமயங்கள் இதுல எப்படி திருவிசைப்பாவில இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். திருவாதி முதலார் கோயில் பதிகத்தில் 10வது பாடத்தில் நெடிய சமணம் அறைய சாக்கியரும் நிரம்பாய் பல்கோடி செடியும் தவத்தோர் அடையா தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னார். அதாவது நெடிய உடலை உடைய சமணனும் சாக்கியர்களும் இந்த சாக்கியர்களும் தவறான வழியை நமக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில் செல்லாமல் நீங்கள் எல்லாம் நல்வழியில் சைவ வழியில் சென்று இறைவனை உய்வடைய வேண்டும் என்று இந்த 10வது பாடலில் திருஞான சம்பந்தர் சமண பௌத்தர்களுடைய அவங்களுடைய கொள்கையை பின்பற்றாமல் சைவ சித்தாந்தத்தின் கொள்கையை பின்பற்றி நீங்கள் சைவ சமயத்தில் சார வேண்டும் என்ற ஒரு அரிய கருத்தை நமக்காக பதிவு செய்கிறார் என்று சொல்லி, அடுத்ததாக முப்புறங்களை எரித்தல் பற்றி, முப்புறங்கள் எரித்தலினுடைய கதையின் வாயிலாக என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்று நாம் சிந்திக்கலாம். முப்புறங்களை எரித்தல் என்பது பற்றி, முப்புறம் எரித்தல் ஒரு கதை. அதுல எப்படி நாம ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்கிறார்கள் திருஞான சம்பந்தரும் திருவிசைப்பு ஆசிரியர்களும் என்று பார்க்கலாம். இறைவன் வீரச் செயல்களை செய்த இடம் 8, அவதான் அட்ட வீரட்ட தலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அவற்றில் திருவதிகை வீரட்டம் என்ற தலம் முப்புறத்தை எரித்த இடம். அந்த வரலாறு, புராண வரலாறு என்ன கூறுகிறதுன்னு முதல்ல வரலாறு நம்ம பார்க்கலாம். தாரகாக்கன், கமலாக்கன், விதின்மாலு என்ற 3 அரக்கர்கள் இருக்கிறாங்க. அவங்க 3 அரக்கர்களும் சிவபக்தர்கள். அவர்கள் சிவனை நோக்கி தவம் செய்து ஒரு அழியாத வரத்தை பெறுகிறார்கள். என்ன வரம் அப்படின்னா, ஆளுக்கு 3 தங்கம், வெள்ளி, இரும்பு என்ற 3 கோட்டைகளை பெற்று அந்த கோட்டைகளுக்கு இந்த உலகம் முழுவதும் வெல்ல வேண்டும், உலகை பவனி வர வேண்டும் என்ற ஒரு வரத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த வரத்தை பெற்றாலும் அதன் முடிவு என்ன அப்படின்னா, அந்த 3 கோட்டைகளும் ஒரு நாள் நேர் போக்கில் வரும் பொழுது அவற்றை யாரு தகர்க்கிறார்களோ அப்ப அந்த சக்தி எல்லாம் போய் இந்த 3 கோட்டைகளும் தகர்ந்து விடும் என்று வரம் பெறுகிறார்கள். அப்புறம் வரம் பெற்ற உடனே அந்த 3 கோட்டைகளிலும் இந்த 3 அரக்கர்கள் யாரு, தாரகாக்கன், கமலாக்கன், விதின்மாலு இந்த 3 அரக்கர்களும் இந்த உலகத்தை சுற்றி தேவர்களையும் அசுரர்களையும் மனித உயிர்களையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். உடனே அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார்கள். அப்ப சிவபெருமான் அவன் ஒரு பெரிய சிவபக்தன், அவனை எவ்வாறு அழிப்பது என்று யோசித்து என்ன சொல்றார் பெருமான், திருமாலை புத்த குருவாக மாற செய்து பிடக நூலை அவர்களுக்கு உபதேசம் செய்யும்படி பணிக்கிறார். அதன்படி அவர்கள் அந்த பிடக நூலை கற்று பௌத்த சமயத்தை புத்த மதத்தை சார்கிறார்கள். அப்படி சார்ந்தவனையும் பெருமான் அவர்களுக்கு 3 அரக்கர்களும் சிவபெருமானை நிந்தனை செய்கிறார்கள். அந்த நிலையில் சிவபெருமான் அந்த அசுரர்களால் அமைக்கப்பட்ட 3 கோட்டையும் தனது கோப சிரிப்பால் சிரிக்க அவை வெந்து நீராயின என்பதுதான் கதை, அதனுடைய கதை. அந்த கருத்து என்னன்னா, அந்த கருத்து கதையுடைய கருத்தை திருமூலர் தனது திருமந்திரத்தில் அழகாக பதிவு செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த புராண வரலாறு ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலத்தையும் ஆன்மாக்களிடமிருந்து நீக்கிய தத்துவத்தை விளக்குவதற்காக எழுந்தது அப்படின்னு சொல்றாரு. இந்த உண்மையை திருமூலர் எப்படி செய்யுள் வரிகள்ல சொல்றாரு அப்படின்னா, அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பார்கள் மூடர்கள், முப்புறம் ஆவது மும்மல காரியம், முப்புறம் ஆவது மும்மல காரியம், அப்புறம் எய்தமை யார் அறிவாரோ என்று சொல்லுகிறார். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திருமந்திர பாடலுக்கு என்ன பொருள் சொல்றாருன்னா, சிவபெருமான் முப்புறங்களையும் அழித்தான் என்று மூடர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார்.
முப்புறம் மூன்று மலங்களின் காரியமாய் அமைந்தது என்ற பொருள் கூறப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இது போன்ற புராண வரலாறுகள் தத்துவத்தை விளக்க வருவதற்கே கூறப்பட்டுள்ளன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே இந்த மூன்று மலங்களான ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று மலங்களையும் உயிர்கள் நீக்கி 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 என்ஓசி வாங்கணும். நாம இந்த மூன்று மலங்களும் நமக்கு இல்லை அப்படின்னு என்ஓசி வாங்கினாதான் நம்ம இறைவனுடைய திருவடியை நாம் அடைய முடியும். அப்ப இந்த மூணு மலங்கள்னா என்ன, அந்த மலங்களை எவ்வாறு தீர்ப்பது என்று பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த முப்புறங்களை பத்தி ஞான சம்பந்தர் எங்க சொல்லியிருக்கிறாரு, திருவிசைப்பாவில் எங்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திருவிசைப்பாவில ஏட்டா வகை அவுணர் முப்புறங்கள் ஓர் அம்பால் பட்டாங்கு அழல் விளங்க எய்துவந்த பண்பினார் அப்படின்னு திருவிசைப்பாவில திருவிசைப்பா ஆசிரியர்கள் சொல்றாங்க. அதுபோல திருஞான சம்பந்தர் நிறைய ஏறத்தாழ 93 இடங்களில் இந்த முப்புறம் எரித்தல் பற்றி சொல்லுகின்றார். அவற்றில் சிலவற்றை மட்டும் நாம் சிந்தித்துட்டு இந்த ஆணவம், கண்மம், மாயை என்பதை பற்றி நாம் சிந்திக்கலாம். மேவார் புறம் 3 அட்டார் ஏடார் புறம் 3 எரித்த மன்னவனே வெள்ளார் புறம் செற்றான் மேவும் பதி திரிந்த புறம் 3 செற்றான் உரைகோவில் மலையினார் மறுவார் புறம் 3 எய்த என்று ஞானசம்பந்தர் தனது திருமுறைகளில் முப்புறம் எரித்தல் பற்றி சொல்லுகின்றார். இந்த முப்புற கதைகளை நான் இப்ப சொன்ன ராவணன் கதை, அயன்மாள் கதை, சமண பௌத்த சமயர்களின் கருத்து, இந்த முப்புறம் எரித்தல் கதை, இந்த கதைகளை எல்லாம் ஒரு கதைகளாக கொண்டு அந்த கதைகளின் பின் இருக்கும் கருத்துக்களை நாம் உணர்ந்து வாழ்வில் முடிவடைய வேண்டும் என்பதாகத்தான் இந்த இது அமைகிறது. இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களில் எனது உரையை நிறைவு செய்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த மலங்களை, இந்த முப்புறங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை நாம் எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம். ஆணவம் என்பது உயிரோடு இயற்கையாகவே இருக்கின்ற மலம். உயிர் எப்போது இருந்தது அப்போதே இந்த உயிரோடு இந்த ஆணவ மலம் இருக்கிறது. அதுதான் தாய்மானவர் என்று நீ அன்று நான் அப்படின்னு சொன்னார். எப்ப இறைவன் இருக்கிறாரோ அப்பொழுது இந்த 3 பொருள்களும் அனாதி நித்திய பொருள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இறைவன் என்னைக்கு இருந்தாரோ அன்னைக்கே உயிர் இருக்கிறது. அந்த உயிரோட ஆணவ மலம் இருக்கிறது. அப்ப அதை எளிமையா சொல்லணும்னா இந்த ஆணவ மலம் எல்லாம் அதாவது உயிர்கள் எல்லாம் இந்த ஆணவ மலத்தில் கட்டுண்டு ஒரு இடத்துல இருக்கும். அப்ப அந்த ரொம்ப நாள் அந்த இருட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது அந்த கொஞ்சம் அதுல இருந்து தெளிவு பெறணுங்கிற ஒரு சிந்தனை வரும் பொழுது இறைவன் அவர்களுக்கு தனு கரண புவன போகங்களை அந்த உயிருடைய வினைக்கு ஏற்ப அந்தந்த இடத்தில், அந்தந்த ஊரில், அந்தந்த குடும்பத்தில் பிறக்க செய்வார். அப்ப அந்த வினைகளை கழிப்பதற்காகத்தான் அந்த உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த ஆணவ மலம் எப்போதும் கூடயே இருக்கும். முழுவதும் உயிரினுடைய அறிவை மறைத்து இருக்கும். சரிங்களா, பக்குவம் பெறுவதற்கு முன்பு. அப்ப அந்த ஆணவ மலம்னா என்னன்னா அறியாமையை நமக்கு சொல்லுகிறது. அறியாமை, அதாவது தூரத்துல ஒரு கயிறு கடைஞ்சா அதை பார்த்தோன்னே ஐயோ பாம்பு அப்படின்னு உடனே அச்சப்படுவோம். அது ஆணவ மலத்தினால் தான் வருது. ஒருவர் நம்மை பத்தி தப்பா பேசலினாலும் அவர் தப்பா பேசியிருப்பாரோ, இவர் பேசினால்தான் நமக்கு இந்த துன்பம் வந்ததோ அப்படிங்கிற ஒரு அறியாமையை நமக்கு கொடுக்கின்றது இந்த ஆணவ மலம். அப்ப அந்த ஆணவ மலம் நமக்கு அறியாமையை கொடுக்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கண்மம் அப்படிங்கிறதுன்னா உயிரோட ஆணவ மலம் மட்டும்தான் பிணைந்து இருக்கும். எப்பொழுது இந்த உயிர் ஆணவ மல தனுகரண புவன போகங்களை பெற்று இந்த உலகுக்கு வரும் பொழுது இறைவன் அதுக்கு கண்மம், மாயை என்ற 2 மலங்களை சேர்த்து அனுப்புகிறார். எதற்கு அப்படின்னா ஆணவ மலத்தை மலத்தாலதான் நம்ம நீக்க முடியும். இப்ப துணி துவைக்கிறோம், துணி துவைக்கும் போது சோப்பு போட்டு துவைக்கிறோம். துணி அழுக்கு. இந்த சோப்பு பொருளும் அழுக்கு என்ற வேதிப்பொருள் இருந்துதான் வருது. அழுக்கை அழுக்கால் தான் நீக்க முடியும். அதுபோல இந்த ஆணவ மலத்தை மலம் என்ற கண்மம், மாயை என்ற மலங்களினால் தான் நீக்க முடியும். அதுபோல ஒரு கட்டு குச்சியெல்லாம் வச்சு ஒரு கட்டு கட்டிடுறோம். அந்த கட்டை தளர்த்துறோம்னா பக்கத்துல இன்னொரு கட்டு இறுக்கமா போடணும். அப்பதான் இந்த கட்டு தளரும். அதுபோல ஆணவம் என்ற கட்டை தகர்த்துவதற்காக கண்மம், மாயை என்ற இன்னொரு கட்டு போடப்படுகிறது என்று சைவ சித்தாந்தம் ஒரு அருமையான உதாரணத்தை நமக்கு சொல்லி இந்த ஆணவம், கண்மம், மாயை என்ற மலங்களை நமக்கு புரிய வைக்கின்றது. இப்ப கண்மம்னா என்ன, நல்வினை தீவினை தான் நம்மளுடைய கண்மம். அப்ப ஏன் உயிர்களுக்கு தனுகரண புவன போகங்களை கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த கண்மம், மாயை வருது. இப்ப கண்மம், மாயை தான் நல்வினை தீவினை. அந்த தீவினை நல்ல வினையும் தீவினையும் நம்ம செய்ய செய்ய நமக்கு இந்த வினைகள் ஏறிட்டே இருக்கும். அடுத்து கண்மம்னா மாயை, மயக்குகின்ற இந்த உலகம், இந்த மயக்குகின்ற பொருள்களை எல்லாம் கொடுத்து இந்த ஆணவ மலம் கொடுத்து நம்மளை மயக்க வைப்பார். ஏன் அப்படின்னா
இந்த ஆணவ மலம் தேயணும்னா உயிர்கள் செயலை செய்ய வேண்டும். அந்த உயிர்களை செயலை செய்வதற்கு இந்த துரோதான சக்தி நமக்கு பின்னே இருந்து உதவ வேண்டும். இந்த துரோதான சக்தி நம்மளை தூண்ட தூண்டத்தான் இந்த உயிரானது செயல்களை செய்யும். செயல்களை செய்ய செய்ய இந்த ஆணவ மலமானது தேய்ந்து வலிமை உடைந்து அது என்றைக்குமே நீங்காது. ஒன்று சக்தி உடையதாக இருக்கும், பக்குவம் அடைவதற்கு முன்பே. பக்குவம் அடைந்த வரை தனது வலிமை குன்றி இருக்கும். வலிமை கொண்டு இருந்தோடனே நாம் இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த ஆணவம் கண்மம் மாயை நாம் உயிர்கள் உயிர்வடைய வேண்டும் என்பதற்காக கண்ம மாயை என்ற 2 மலங்களை இறைவன் ஆணவ மலத்தோடு சேர்த்து தனுகரண புவனங்களை சேர்த்து நமக்கு இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறார். இப்ப இந்த ஆணவ மலம் பற்றி நம்ம உமாபதி தேவநாயனார் அழகாக 3வது அதிகாரத்துல நமக்கு சொல்லியிருக்கிறார். அதாவது அதனுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா சொல்றாரு. அதாவது இருள் மல நிலை என்ற 3வது அதிகாரத்தில் நமக்கு ஆணவ மலத்தின் செயல்களை பட்டியலிட்டு காட்டுகின்றார். அதுல 22வது பாடல்ல திருவருட்பயன் 22வது பாடல்ல உமாபதி தேவநாயனார் என்ன சொல்றாருன்னா, ஆணவ மலத்தின் உண்மை அனுமானத்தால் துணியப்படுதல் என்று சொல்லுகிறார். அதாவது செய்யுள் என்ன அப்படின்னா, இருளானது அன்றி இலது எவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள் என்று சொல்லுகின்றார். அதாவது உலகத்தில் பல வகைப்பட்ட பொருள்கள் அவைகளுடைய தன்மை தோன்றாமல் ஒரு வகை பொருளாக மறைந்து தோற்றுவிக்கும் பொருள். அதாவது ஒரு பொருளினுடைய தன்மை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாமல் உயிரினுடைய அறிவை ஆணவ மலம் மறைக்கிறது என்று சொல்கிறார். இருள் மிகுந்த இரவில் வழியிலே சுவர் இருந்தாலும் அது சுவராக நமக்கு தெரியாது. கிணறு இருந்தால் கிணறாக தோன்றாது. இவற்றையெல்லாம் மறைக்கிறது எது? அந்த புற இருள் நமக்கு மறைக்கும். இருட்டுல அமாவாசை இருட்டுல போனீங்கன்னா முன்னாடி என்ன கிடந்தாலும் நமக்கு தெரியாது, தடுக்கி விட்டு விழுவும் இல்லைங்களா? அதுதான் இருள் புற பொருளை மறைக்கிறது. அதுபோல பதி பசு பாசங்களின் தன்மை நமது அறிவுக்கு எட்டாமல் மறைக்கப்படுவதற்கு காரணமாக இந்த ஆணவ மலம் இருக்கிறது. எனவே ஆணவ மலம் இருளை விட கொடியது என்று அடுத்த பாடல்களில் நமக்கு சொல்கிறார். அடுத்த பாடல் என்ன சொல்றாருன்னா, ஆணவ மலம் இருளிலும் கொடியது என்று சொல்கிறார். 23வது பாடல் என்ன, ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும் இருபொருளும் காட்டாது இது என்று சொல்கிறார். அதாவது உலகத்தில் உள்ள புற இருளானது மற்ற பொருள்களை காட்டாது, ஆயினும் தன்னுடைய உருவத்தை காட்டும். இவ்வாறு புற இருள் தன் உருவத்தை காட்டுவதால் இருளில் செல்பவர் கைவிடக்கூட செல்றாங்க, மிகுந்த கவனத்தோட செல்றாங்க. இப்ப ஒரு நாள் ஒருத்தர் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு வர்றாரு. நான் வழி சொல்றேன், மெயின் ரோட்ல வாங்க, 2வது கட்டுல ரைட் திரும்புங்க, திரும்ப வலதுபுறம் திரும்பினீங்கன்னா ஒரு சிவப்பு கலர்ல வீடு, அதுதான் எங்க வீடு அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, சாமி நான் முதல்ல இருட்டுல வந்துட்டு இருக்கிறேங்க, அமாவாசை இருட்டுல ஒண்ணு உங்க சிவப்பு வீடும் தெரியல, உங்க கேட்டும் தெரியல, எதுவுமே தெரியல, ஆனா இருள் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்லுவார். அதனால இருள் தன்னை காட்டும், பொருளை மறைத்து தன்னை காட்டும். ஆனா ஆணவ மலமானது தன்னையும் காட்டாது, உயிரையும் அதாவது பொருளையும் காட்டாது. அது அப்போ ஆணவமானது பிற பொருள்களின் தன்மையை மறைத்ததும் அல்லாமல் தனது இருப்பையும் மறைக்கின்றது. நமக்குள்ள இப்ப ஆணவ மலம் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுங்களா? நம்ம கிட்ட ஆணவ மலம் இருக்குன்னு யாராவது உயிர்கள் யாராவது சொன்னா நாம ஏத்துக்குவோமா? எங்கிட்ட ஆணவ மலம் இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். ஆணவ மலம் நம்ம உயிர்ல நான் இருக்கிறதே நம்ம கிட்ட இருந்து மறைச்சிரும். சரிங்களா? அப்படி நம்மளுடைய அறிவையும் மறைச்சிரும். நம்மிடத்தில் அறியாமை இருப்பது தெரிந்தால் தான் அதற்கான காரணத்தையும் அந்த அறியாமையை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து பார்த்து அவ்வறியாமையை நீக்குவதற்கான முயற்சிகளை நாம செய்வோம். ஆனா ஆணவ மலம் நமக்கு இருக்குதுன்னு நாம் நம்பவே மாட்டோமே. ஆணவ மலம் உனக்கு இருக்குதுன்னு சொன்னாலும் நாம் கேட்போமா? யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், ஆச்சாரியாரே சொன்னாலும் கேட்க மாட்டோம், கடவுள் வந்தார் சொன்னாலுமே நாம் கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆணவ மலம் நம்மளுடைய அறிவை மறைத்து நிற்கிறது. ஆனால் தன்னுடைய அறிவை ஆணவம் என்கின்ற ஒரு பொருள் மறைத்து நிற்கிறது என்பதை உணராததால் அந்த அறியாமையே அறிவு என நம்பி நாம் இருக்கின்றோம். ஆணவ மலம் சொல்லுது அது கயிறில், அது பாம்பு கயிறு இல்லைன்னு சொல்லுது. சொல்லும் போது நம்ம அதைத்தான் நம்புறோம். இல்ல கொஞ்சம் போய் பக்கத்துல பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிப்பான்னு உடனே நினைக்க மாட்டோம். அந்த கயிறை பார்த்த உடனே ஐயோ பாம்பு பாம்புன்னு நமக்குள்ள ஒரு அச்சம் வந்துடுது இல்லைங்களா? அது ஆணவ மலத்தினுடைய செயல்பாடு என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. எனவே அறியாமையை அஞ்ஞானத்தை நீக்கும் முயற்சியே அங்கு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே ஆணவம் இருளிலும் கொடியது என்று நமக்கு உமாபதி தேவநாயனார் அழகாக சொல்கிறார்.
ஒருவன் தான் செய்யும் தீய செயல் தீயது என்பதை அறியாமல் சாதுரியமானது என்று நினைத்து அத்தீய செயலை செய்வது ஆணவ மலத்தால் என்று சொல்லுகின்றார் உமாபதி தேவநாயனார். திருடன் இப்ப போய் திருடுறான், இன்னும் இறைவன் அவனுக்குள்ளதான் இருக்கிறார். இறைவன் அவனை திருட வைக்கிறாருன்னா இறைவன் மறைப்பு சக்தியாக இருக்கிறார். மறைப்பு சக்தினால அந்த ஆணவ மலம் அவனை ஆட்கொள்கிறது. ஆணவ மலை நீ போய் திருடு, எல்லாம் இந்த தீய செயல்களை செய்ய அப்படின்னு சொல்லும்போது அவன் ஆணவ மலத்தினுடைய பிடியில் இருப்பதனால, அவனுடைய அறிவு மயங்கி இருப்பதனால அந்த செயலை செய்கிறான். அப்ப அறிவானது முயற்சி செய்து அந்த ஆணவ மலத்தை நீக்கி இறைவனை, இந்த ஆணவ மலம் நீங்க எப்படி அமாவாசையப்ப 1ஆம் பிறை 2ஆம் பிறையின் வரிசையாக அந்த பிறை வருவது போல அந்த ஆணவ மலமாகிய இருள் உயிரின் அறிவை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த செயல்களை செய்ய செய்ய அந்த ஆணவ மலம் படிப்படியாக நீங்கி அறியாமை நீங்கி இறைவனுடைய திருவடியை அடையும். அதே போல அடுத்து 24வது பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆணவம் அனாதியாய் ஆன்மாவோடு உள்ளது என்று சொல்லுகிறார். அன்று அளவி உள் ஒளியோடு ஆவியிடை அடங்கி இன்றளவும் நின்றது இருள் என்று சொல்லுகிறார். அதாவது அனாதியே ஆன்மாவோடு உள்ளதாய் உயிருக்கு உயிராய் இருக்கும் சிவமும் அந்த ஆன்மாவோடு நிற்க அந்த சிவத்தை சாராது ஆணவ மலமானது ஆன்மாவிலேயே கலந்து இன்று வரைக்கும் நீங்காமல் நிற்கிறது என்று சொல்கிறார். இறைவன் உயிர்கள் பாசம் ஆகிய மூன்றும் தோற்றக்கேடுகள் இல்லாத அனாதி நித்திய பொருள்கள். அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. மூன்றும் அனாதி நித்திய பொருள் என்று நமக்கு தெரியும். இறைவன் என்று ஒன்றோ அன்றே உயிர்களும் உண்டு. இவை இரண்டும் உள்ள அன்றே பாசமும் உண்டு. ஆனால் பருப்பொருளாகிய பாசம் அதிசூக்கும பொருளாகி இறைவனை பற்ற முடியாது. எனவே ஆணவ மலம் இறைவனை போய் பற்ற முடியாது. ஏன்னா அது இறைவன் அதிசூக்கும பொருள், அதனால இறைவனை பற்ற முடியாது. இறைவனை நோக்க தூலமாய், இறைவனோட கம்பேர் பண்ணும்போது உயிர்கள் தூலமாய் இருக்கிறது. எனவே உயிர்களை போய் எளிதாக இந்த ஆணவ மலம் பற்றும். சர்வ சங்கார காலத்தில் மாயா மலமும் கண்ணு மலமும் ஆன்மாவை விட்டு ஒதுங்கி நின்று மகா சிருஷ்டி தொடக்கத்தில் ஆன்மாவை சாரும் என்று பதிவு செய்கிறார். ஆனால் ஆணவ மலமானது சர்வ சங்கார காலத்தில் எல்லா காலத்திலுமே ஆன்மாவை விட்டு நீங்காது, ஆன்மாவோடையே இருக்கும். எனவே ஆணவம் அனாதியாய் ஆணவ மலத்தில் உள்ளது என்று சைவ சித்தாந்தம் அறுதியட்டு உறுதியாக சொல்லுகிறது. அதாவது செம்பில் கழிவு போலவும் நெல்லில் உண்மை போலவும் உயிர்களோடு என்றும் விலகாமல் இந்த ஆணவ மலம் உயிரோடு ஒன்றி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 26வது பாடலில் ஆணவ மலத்தை பற்றி சொல்லும் பொழுது மெய்யுணர்வை தடுப்பது ஆணவ மலம் என்று சொல்லுகின்றார். பண்பொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது என்று 26வது பாட்டில் பதிவு செய்கிறார் உமாபதி தேவநாயனார். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமது அறியாமைக்கு என்ன காரணம் என்பத பல வார்த்தைகள்ல பேசி என்ன பயன்? ஒரு பயனும் கிடையாது. சரிங்களா? அறிய வேண்டுவனவற்றை நாம் அறிய முடியாமல் நிற்கும் மயக்க உணர்வு நமக்கு ஆணவ மலத்தினாலேயே ஏற்பட்டது. வேறு காரணம் எதுவும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. நாம் அறிய வேண்டிய உண்மைகள் பதி பசு பாசம் என்னும் மூவகை பொருள்களின் இயல்பும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் 4 வகை ஒழுக்கமும் தான் ஆகும் என்று சொல்கிறார். எனவே இந்த முப்பொருள்களின் உண்மையும் இயல்பையும் தவம் என்ற ஒழுக்கத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவற்றை அறிய ஒட்டாமல் நமது அறிவை தடை செய்வது இந்த ஆணவ மலம். எனவே செயல்களை செய்து இந்த ஆணவ மலத்தின் வீரியத்தை குறைத்து நல்ல செயல்களை செய்து இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து 27வது பாட்டுல என்ன சொல்றாருன்னா, ஆணவம் ஆன்மாவின் குணம் அன்று என்று சொல்லுகிறார். அதனுடைய பாடல் என்ன அப்படின்னு நாம் சிந்திச்சோம்னா, இருள் என்றேல் துன்பு என் உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாக போம் அப்படின்னு செய்யுள் அமைகிறது. அதாவது ஒரு பொருளினுடைய குணம் ஒரு பொருளை அழித்தால் அந்த குணமும் அழிந்துவிடும். அப்ப ஆணவ மலத்தை நாம் முற்றிலும் நீக்கி விட்டோம் என்று நினைத்தால் இந்த உயிரும் அழிஞ்சு போயிடும். அதத்தான் சொல்றாரு. ஆணவ மலம் என்னைக்கும் உயிரோட இருக்குது, அது முழுமையாக அழியாது. அதனுடைய வீரியம் வேணா குறையுமே ஒழிய அதனுடைய முழுமையாக குறைக்க முடியாது. அப்படி ஆணவ மலத்தை முற்றிலும் நீக்கினான்னா அந்த பொருள்
அந்த பொருள் குணமாக இருந்துச்சுன்னா அந்த பொருளும் அழிஞ்சு போயிடும். அப்ப முக்திங்கிற சொல்லுக்கே பயன் இல்லாம போயிடும். உயிர் அழிஞ்சு போச்சுன்னா உயிர் முக்தியில போய் எதையுமே ஊன் கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்ட வாபாடி தெள்ளைனம் கட்டாமோன்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. முக்தி நிலையில உயிர் எதையுமே அறியாது. இறைவன் கொடுக்கின்ற இன்பத்தை மட்டும்தான் அது அனுபவிச்சுட்டே இருக்கும். வேற எதுவுமே அதுக்கு தெரியாது. அப்ப அந்த உயிர் அந்த இறைவன் கொடுக்கின்ற இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு அறிவு வேண்டும். அப்ப அந்த உயிர் இல்லாம போச்சுன்னா முக்திங்கிற நிலையே பயனற்றதாக போய்விடும். எனவே ஆணவ மலம் முழுமையாக அழியாது. அது தனது வீரியத்தை குறைத்து வருத்த விதை போல அப்படின்னு சொல்லுவாங்க. வருத்த விதைன்னா என்ன? இப்ப விதையை வறுத்துட்டு மூணுனீங்கன்னா அது முளைக்காது. அதனுடைய சக்தி வீரியம் அழிந்து விடும். அதுபோல ஆணவ மலத்தின் சக்தியை குறைத்து நாம் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் முக்தி நிலையில் ஆணவம் மட்டும்தான் கெடும், உயிர் அழியாமல் நிற்கிறது. எனவே ஆணவம் ஆன்மாவின் குணம் அன்று, அது உயிருக்கு அனாதியாக நிற்கின்ற குற்றம் என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே ஆணவ மலம் என்பது உயிரினுடைய குற்றம், குணம் அல்ல என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். குணமாக இருந்தால் உயிரும் சேர்ந்து அழிந்துவிடும். இப்ப நீரினுடைய குணம் என்ன சொல்றோம்? அதனுடைய குளிர்ச்சின்னு சொல்றோம். அப்ப அதனுடைய தன்மையே கெட்ட நீரே இல்லாம போயிடும். அந்த தன்மையே சுருங்கிடும் இல்லைங்களா? இப்ப நீரே இல்லாம போயிடும். அதுபோல இந்த ஆணவ மலம் என்பது உயிரினுடைய குணம் அன்று குற்றம். அந்த குற்றத்தை நாம் எப்பொழுது வேண்டாலும் நீக்கிக் கொள்ளலாம். நீக்கினால்தான் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 28வது பாடல் என்ன சொல்றாருன்னா, ஆணவம் அனாதியே உள்ளது என்று சொல்லுகிறார். பாடல் என்ன அப்படின்னு நாம் சிந்தித்தோம்னா, ஆசு ஆதியே அனைவ காரணம் என் முக்தி நிலை பேசாது அகவும் பிணி என்று பாடல் அமைகிறது. அதாவது ஆணவ மலம் ஆன்மாவை இடையில அப்பப்ப முதல்ல இருந்து சேர்க்காம இடையில சேர்ந்துச்சு அப்படின்னா, அப்ப ஆணவ மலம் இடையில சேர்ந்துச்சுன்னா முதல்ல உயிர் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப முக்தி நிலையில திரும்பவும் ஆணவ மலம் உயிரோட சேர்ந்துக்கும் அப்படிங்கிற பொருள் வரும். எனவே ஆணவ மலம் எப்போதும் அனாதி நித்திய பொருளாகும். உயிரோட, அதாவது உயிர் அனாதி நித்திய பொருள், அதோட எப்போதும் ஆணவ மலம் பிணைந்தே இருக்கிறது என்று இந்த பாடலில் நமக்கு வலியுறுத்துகிறார். அடுத்தது ஆணவத்தை கெடுக்கும் ஒரு கருவி மாயையை பற்றி சொல்லுகிறார். மாயை 29வது பாடல் என்ன சொல்றாரு? ஒன்று மிகினும் ஒளி கவர்வதே உள்ளம் என்றும் அகலாது இருள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாயை என்பது, கண்மம் என்பது நமக்கு ஒரு விளக்காக நமக்கு பயன்படுகிறது. இந்த மாயையால் உண்டாகி உடம்பு முதலியவர்கள் கிடைத்த காலத்தில் ஆன்மா அறிவு பெற்றுக் கொள்ள மாட்டாது போனால் ஆணவ மல சேட்டையிலிருந்து அது ஒருபோதும் விடுபட போவதில்லை. அதாவது நமக்கு இந்த கருவி கரணங்கள்லாம் கொடுத்திருக்கிறார். நம்ம திருநாவுக்கரசர் எழுதிய பாடல் தான் நம்ம இங்க சிந்திக்க தோணுது. தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாரை பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலை நீ இறைவனை வணங்க வேண்டும், கண்கள் இறைவனை பார்க்க வேண்டும், மூக்கு இறைவனுடைய கோயில் சுவாசத்தை நுகர வேண்டும், வாயானது இறைவனுடைய புகழை இறைவனுடைய பாடலை பாட வேண்டும், காதானது இறைவனுடைய புகழை கேட்க வேண்டும், நெஞ்சானது இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும், கைகள் இறைவனையே நினைத்திருக்க வேண்டும். என் கைகள் உனக்கல்லாது எப்படியும் செய்யணும் மாணிக்க வாசகர் சொல்லுவது போல இந்த உடல் உறுப்புகள் அனைத்தும் இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆணவ மலத்தின் காரணமாக நம்மளது அறிவு மயங்கி இந்த உறுப்புகள் எல்லாம் இறைவனை நோக்கி செல்லுகின்றன. அப்போ அதற்காகத்தான் அந்த நமக்கு ஆணவ மலம் என்ற நோய் இருக்கிறது. அந்த நோயை நீக்குவதற்கு தான் இந்த மருந்துகள் நமக்கு இந்த உயிர்ல இந்த நோய்வாய்ப்பட்டு இந்த மருந்தெல்லாம் நமக்கு அந்த திருமுறைகள் எல்லாமே மருந்தாக நமக்கு பயன்படுகிறது. அந்த மருந்தை உட்கொண்டு நாம் இறைவனுடைய திருவடியை அடைகிறோம். இந்த ஆணவ மல மறைப்பினால் உயிருக்கு ஏற்பட்ட அறியாமையை போக்கும் பொருட்டே இறைவன் உயிர்களுக்கு பிறவி என்ற பிறப்பை வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பிறவியை நாம் இறைவனை சிந்திப்பதற்காக பயன்படுத்தி இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். இல்லாட்டி ஒண்ணும் கஷ்டம் இல்லை. ஏன்னா திரும்ப பிறப்பெடுப்போம். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்வர்க்கமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் அப்படின்னு எல்லா பிறவியும் எடுத்து ஒவ்வொரு வகையில 1,00,000 பிறவிங்களாம். அந்த பிறவியை திரும்ப திரும்ப எடுத்து திரும்ப யாராவது வாழ்க்கையில துன்பம் இல்லைங்கிற வாழ்க்கையே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையும் துன்பம் இருக்குது. இந்த துன்பத்துல நாம உழன்று கொண்டே இருக்க வேண்டியது. எனவே சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது, நீங்கள் பிறப்பை அறுக்க வேண்டும்,
முக்தி வழியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் சைவ சித்தாந்தம் ஒவ்வொரு உயிருக்கும் அறிவுறுத்துகின்ற நெறி. எனவே நாம் அந்த இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு நம்மளுடைய அறியாமையை போக்கி அறிவை தெளிவு செய்து இறைவனை வழிபட வேண்டும். மாய காரியங்களால் உயிருக்கு வழங்கப்பட்ட இந்த உடம்பில் இருந்து கொண்டே உயிர் ஆணவ மலத்தின் பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முயல வேண்டும். அந்த பிடியிலிருந்து வரணும். அந்த பிடியிலிருந்து வருவதற்கு நாம உயிரினுடைய முயற்சி வேணும். எல்லாமே எங்க வகுப்புல உண்மை விளக்கம் எடுக்கும் பொழுது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், பொருடன்னு இந்த தத்துவங்கள் சொல்லும் போது 36 தத்துவங்கள் சொல்லும் போது அதான் காலத்துல இந்த காலத்துல நீ என்ன செய்யணும், உனக்கு இறைவன் சிம் கார்டு போட்டாச்சு, அது நடக்கும், அது நடந்தே தீரும் அப்படின்னு இந்த நேரத்துல எனக்கு இந்த விபத்து வரும், இந்த துன்பம் வரும்னா நான் ஏன் போய் கடவுளை வணங்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களா இருக்காங்க. அப்ப என்னன்னா நமக்கு அது அந்த வினையின் காரணமாக அது நடந்தாலும் அது மேலும் விரிவடையாமல் இறைவனுடைய சிந்தனையில் இருக்கும் பொழுது இது மாதிரி 9ஆம் திருமுறையில ரொம்ப அழகா ஒவ்வொருவரும் பேசுறாங்க. அதுகளை எல்லாம் கேட்டு டிவி பார்த்து நாடகத்தை பார்த்து அவங்க காசு கொடுத்துட்டு அழுகுறாங்க. நம்ம காசு கொடுக்காம அவங்கள பார்த்து அழுதுட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் விட்டுட்டு இது மாதிரி 9ஆம் திருமுறை சிந்தித்தோமானால் நம்மளுடைய துன்பங்கள்லாம் தலைக்கு வந்தது தலப்பாகையோட போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த துன்பங்கள்லாம் எளிதாக நமக்கு நீங்கும். யாரும் துன்பம் இல்லாத உயிர்களே கிடையாது. ஆனால் அந்த துன்பத்தின் வலிமையை எவ்வாறு குறைத்துக் கொள்வது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம் அறிவை பயன்படுத்த வேண்டும், நம்மளது முயற்சியை பயன்படுத்த வேண்டும். அப்படி இந்த உடம்பில் இருந்து கொண்டே இந்த உயிர் ஆணவ மலத்தின் பிடியிலிருந்து விடுபட முயல வேண்டும். ஆணவம் இருள், அவ்விருளை போக்கும் ஒளி பொருள் மாயை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 30வது பாடல்ல மாய கண்மகளின் இயல்பை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, விடிவாம் அளவும் விளக்கணைய மாயை வடிவாதி கண்மத்து அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த மாயினால தனுகரண புவனங்கள்லாம் அந்த ஆன்மா செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப தர்றார் இறைவன். அவ்வாறு தோன்றி சிவஞானமாகிய பேரொழியை ஆன்மா பெறும் முக்தி நிலை வரையும் ஆணவ இருளை ஒருவாறு நீக்கக்கூடிய அறிவை கொடுக்கும் கருவிகளாக அவையில இருக்கின்றன. இந்த கருவிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு இந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்குரிய கருவிகளாக இருக்கிறது. அப்ப அந்த கருவிகள் நல்ல கருவி தானே, எப்போதும் வச்சுக்கலாம்ல. இந்த கருவிகள் சொல்ற வழி போகாதீங்க, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு பாடுறாங்க இல்லைங்களா? ஏன் அப்புறம் அந்த கருவிகள் வழியா போகணும் அப்படின்னா அந்த கருவிகளை எல்லாம் நம்ம மருந்தாத்தான் பயன்படுத்திக்கணும். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா பேராசிட்டமால் போடுறேன், உடம்பு காய்ச்சல் சரியாயிருது, உடனே என்ன சொல்றேன், பேராசிட்டமால் மாத்திரை விட்டுறேன். உடம்பு சரியான பிறகு இந்த பேராசிட்டமால் மாத்திரையை நான் சாப்பிடுறது இல்லைங்களா? அது போலதான் இந்த கருவிகள் எல்லாம் இறைவனை சென்று அடைவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட உப பொருட்கள், கருவிகள், நமக்கு உதவக்கூடியவை. அவையை மூலம் நாம அதாவது பக்குவம் அடைந்த பிறகு அந்த கருவிகளை எல்லாம் விளக்கணும். ஒவ்வொரு கருவிகளையா நம்ம விளக்கி இறைவனுடைய திருவடியை அடையணும். ஆகவே இந்த விடியும் வரை இருளை, இப்ப நம்ம இருட்டுக்குள்ள இருக்கிறோம், நமக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சு, நமக்கு போகணும், பாத்ரூம் போகணும், விளக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்றோம், ஒரு கையில கை விளக்கு வச்சு, விடியுமா வரை கை விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த கை விளக்க வச்சுக்கிட்டு நாம போறோம். காலையில சூரியன் வந்துருச்சு, சூரியன் வந்த வரும் நம்ம கை விளக்கு வச்சுட்டு போறது இல்லை. ஏன்னா அதை விட பெரிய ஒளி நமக்கு வந்துடுறதுனால அதை விட்டுறோம். அது போலதான் இந்த உடம்புல இருக்கும்போது இந்த இருளை நீக்குவதற்கு நமக்கு இந்த கருவிகள் எல்லாம் சிறிய ஒளியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சிறிய ஒளிகளின் மூலம் நாம் இறைவனுடைய பேரொளியை அறிந்து கொண்டேமையானால் இந்த சிறிய ஒளியினாலே எந்த பயனும் இல்லை. அதனால அவற்றை விட்டு கருவிகளை எல்லாம் நீற்று நாம் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்று இந்த உண்மையை, அதாவது திருவருட் பயன்ல இந்த 3வது அதிகாரத்துல நமக்கு ஆணவ மலத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லிக்கிறாரு. இந்த கண்மங்கிறது நல்வினை தீவினை நாம் செய்வதெல்லாம் கண்மம் எனப்படுது. மாயை மயக்கும். இந்த பொருள்களை எல்லாம் மயக்கி உலக பொருள்களை எல்லாம் நமக்கு மயக்கத்தை தோற்றுவிப்பது இந்த மாயை. மயக்கத்தை தோற்றினாத்தான் நம்ம செயலை செய்யணும். சரிங்களா? எனக்கு இவ்வளவு 20,000 ஒரு செல்போன் வேணும், ஒரு 10 லட்சத்துல வீடு கட்டணும், ஒரு 30 லட்சத்துல வீடு கட்டணும், 10 லட்சத்துல கார் வாங்கணும் அப்படிங்கிற அந்த மாயை இந்த உணர்வை இந்த மாயை என்ற மலம் நமக்கு தோற்றுவிக்கும். அப்ப நாம் அதை செய்ய முற்படுவோம். அப்ப செய்ய முற்படும் பொழுது இந்த ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சமா தேயும். அதுல போய் அடிபட்டு பாருங்க, நான் நிறைய பேரு இந்த ஆன்மீக கோயிலுக்கு போறது, இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒரு 40 வயசை கடந்து
எல்லாம் அடிபட்டு அப்புறம்தான் வருவாங்க. ஏன்னா அது வரைக்கும் பொருள் ஈட்டணும், பொருள் செய்யணும், நான் வாழ்க்கையில உயர்ந்து நிக்கணுங்கிற அந்த நிலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் தான் பெரும்பாலான மக்கள், எல்லாரையும் சொல்ல, பெரும்பாலான மக்கள் அப்படி கடை தன் உயிருக்காக வாழ வேண்டும் என்று ஆன்மீகத்துக்கு வருவாங்க. அது மாதிரி அடிபட்டு அடிபட்டுதான் அப்பதான் ஆணவ மலம் தேயும். அப்ப தேயும் போது அந்த உயிர் பக்குவம் அடைந்து இந்த கரணங்கள் எல்லாம் இறைவனை அடைவதற்காக தான் இருக்கிறது அப்படின்னு நினைத்து அப்புறம் இறைவனுடைய திருவடியை அடையும். இப்படி இந்த ஆணவ மலம் என்ற ஒரு மலத்தை ஒரு அரிய மலத்தை நீக்குவதற்காக இந்த கண்ணாம் மாயை என்ற 2 மலங்களும் ஆணவ மலத்தோடு சேர்த்து நமக்கு இறைவன் பெரும் கருணையாளனாக கொடுத்து இந்த உயிர்கள் எல்லாம் அவனுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற ஒரே கொள்கைதான். இறைவனுக்கும் அறிவு இச்சை செயல் உண்டு, மனிதர்களுக்கும் அறிவு இச்சை செயல் உண்டு. ஆனால் இந்த அறிவு இச்சை செயல் எல்லாம் நமக்கெல்லாம் என்ன, இந்த அறிவு இச்சை செயல் எல்லாம் உலக பொருள்களை நோக்கி செல்லுகின்றன. ஆனால் இறைவனுடைய அறிவு இச்சை செயல் 3ம் இந்த உயிர்கள் விரிவடைய வேண்டும், இந்த உயிர்கள் தன்னுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் இறைவனுக்கு, வேற எந்தவித ஆசையும் கிடையாது. எனவே பெரும் கருணையாளனாகிய இறைவனுடைய திருவடியை நாம் எல்லாம் பற்றி அவனுடைய உயிர்வடைந்து இறைவனுடைய திருவடியில் மீண்டும் வாரா வழியருள் புரிகின்ற இறைவனுடைய திருவடியை அடைய நாம் எல்லாம் முயற்சி செய்வோம் என்று சொல்லி இதனுடைய கருத்து இதுவரைக்கும் பேசினது என்னன்னா, கதை சொல்றோம், கதையிலிருந்து ஒரு கருத்து எடுத்துக்கிறோம். ராவணனுடைய கதை, அதுல இருந்து ஒரு கருத்து என்னன்னா, எந்த ஒரு தவறு செய்தாலும் அந்த தவறை உணர்ந்து, தவறு என்று உணர்ந்து அந்த தவறு மீண்டும் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று உயிர்களுக்கு உணர்த்துவதற்காக ராவணன் கதை சொல்லப்பட்டது. அயன்மார் கதை எதற்கு சொல்லப்பட்டது? யான் எனது என்று செருக்கு என்று இறைவனை வழிபட வேண்டும். அப்போ எந்த செயல் செய்தாலும் நான் செய்யவில்லை, இறைவன் செய்தார் என்று இறைவனுடைய திருவருளாலே செய்தாமல் யான் எனது என்ற செருக்கு வராது என்பதை நமக்கு அயன்மார் கதையின் மூலம், சமண பௌத்தருடைய கொள்கைகள் ஏற்கத்தக்க கொள்கை அல்ல என்று நம்மளுடைய சித்தாந்த கருத்துக்கள் ஏற்கத்தக்க கொள்கை என்று இந்த 3 பாடல்களிலும் 3 கருத்துக்களை 3 கதைகளை சொல்லி அந்த 3 கதைகளின் மூலம் 3 கருத்துக்களை நமக்கு பதிய வைக்கிறார் திருஞான சம்பந்தர். அதுபோல முப்புறம் எரித்தல் என்ற ஒரு கதையின் மூலம் இந்த ஆணவம் கண்ணும், அதாவது நேர் ரோட்ல வருது பாத்தீங்களா, அந்த ஆணவம் கண்ணும் ஆகி அந்த நேர் ரோட்ல வருதுன்னு என்ன, உயிர்கள் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம் என்ற 3ஐயும் ஒரே கோட்டில் பெற்றால்தான் இந்த ஆணவ மலமானது நீங்கும். அப்படி அந்த 3 அரக்கர்களும் தங்கம், வெள்ளி, இரும்பு இந்த 3 கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டில் வருவது என்றால் இந்த 3 மலங்களும் நீங்கி உயிரானது இருவினை ஒப்பு மலபரி பாகம் சத்தினி பாதம் எய்தால் இறைவன் மானுட சட்டையாக நமக்கு அருள் புரிந்து இறைவனுடைய திருவடியை அடைய வைப்பார் என்பதுதான். இதன் மூலம் இதே கருத்துக்களைத்தான் திருஞான சம்பந்தமும் திருவிசைப்பு ஆசிரியர்களும் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி, அதாவது உயிரினுடைய அறிவானது சொல்லத்தான் அது தெளிவு வரும். எனவே திரும்ப திரும்ப எந்த பதிகத்திலும் விடாம எல்லா பதிகங்களிலும் முக்கால்வாசி திருஞான சம்பந்தர் இந்த ராவணனையும் அயன்மாலையும் சமண பௌத்த சமயங்களை பற்றியும் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதுதான் இந்த உயிரானது அறிவு விளங்க பெறும் என்ற ஒரு நோக்கில் நமக்கு ஒரு அழகான கதையின் மூலம் தத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இன்றைய சிறப்புகள் அனைத்தையும் என் குருநாத சம்பந்த சரணாலயடிகளின் திருவடிகளில் எண்ண மலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆரதி கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய சிவ திரு ராவணியா அம்மா அவர்களின் திருவடிகளையும் மனம் மெய்மொழிகளால் வணங்கி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில்வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம சிவாய நம.